கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி மாட்டு பண்ணை அமைக்கிறதுக்கோ ஆட்டு பண்ணை அமைக்கிறதுக்கோ எந்த சப்போர்ட்டும் பண்ணுறதில்ல. லோன் வாங்கியிருக்கிறது மாதிரி சொன்னீங்க. ஆமாங்க. அது எப்படி சார்? அது மாட்டு பண்ணை அமைக்கிறதுக்கு லோன் தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஓகே. இதுக்கு சப்சிடி எதாவது இருக்குங்களா? சப்சிடி வந்து 6 லட்சம் சொல்லியிருக்காங்க. லோன் வாங்கணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் இந்த மாட்டு பண்ணைக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை? இப்போ பால் கறந்து நீங்களே சப்ளை பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம். டேரெக்டாக வந்து கன்சியூமருக்கு போயிட்டோம்னா நம்மளுக்கு லாபம் தான். சிறகுகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸுக்கு யாராவது அப்ளை பண்ணணும், இப்போ புதிய தொழில் தொடங்குறாங்க, அவங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, எந்த காஸ்ட்டும் வாங்காமல். எங்கே வந்திருக்கோன்னா கோயம்புத்தூர் மத்தம்பாளையம் பக்கத்தில் ஒரு மாட்டு பண்ணைக்கு வந்திருக்கோம். ஃபாரின், அதாவது அப்ராடு போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வந்த ஒருத்தர் வந்து மாட்டு பண்ணை ஆரம்பித்து நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணார், எப்படி இந்த மாட்டு பண்ணையை ஆரம்பித்தார் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ நார்மலான வீடியோ இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வெயிட் பண்ணி பாருங்கள். சார் வந்து பால் கறக்கிற பிஸியான டைமில் நமக்கு டைம் ஒதுக்கி கேட்டிருக்கான். இது சார்கிட்ட வீடியோ கேட்டோடனே உடனே ஓகேன்னு சொல்லிட்டாரு. அவர் எந்த சேனல் என்னதுன்னு கேட்கல. இந்த சார்கிட்ட வந்து டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சார். உங்கள் பேர், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் பேர் வந்து கௌதமன் ராமச்சந்திரன். நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருந்தேன். 2010 முடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷம் 13 வருஷம் வேலையிலே ஓடிடுச்சு. எல்லோரும் உலகத்தை நோக்கி ஓடுற மாதிரி நம்மளும் ஓடணும். ஒருத்தர்கிட்ட கை கட்டி வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறம் திடீர்னு தவிர்க்க முடியாத சூழ்நிலை. அப்ராடில் என் பையன் கூட இருந்தேன். அப்போது என் பையனுக்கு அந்த காலங்கள் எதுவுமே செட் ஆகலை. அதனால் நாங்கள் வந்து ஃபேமிலியோடு வெக்கேட் பண்ணி வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போது வீட்டில் ஒய்ஃப்கிட்ட கேட்டேன். திடீர்னு நான் வேலையை விட்றேன், உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டாங்க. அவங்க பேக் சப்போர்ட் நல்லா எனக்கு பண்ணாங்க. சரி ஓகே போய்க்கலாம், என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டால் அது ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். வந்த உடனே நம்ம ஒரு 2 மாடு வச்சுருந்தோம். அப்போ வந்து பால்காரர் தான் கலந்துட்டு இருந்தார். அப்போ பார்த்திங்கன்னா 27 ரூபாய்க்கு ஊற்றுவோம். மாதம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லிட்டர் தான் வரும். அவர் எல்லாம் செலவு போக ஒரு 2 ரூபா 3 ரூபா தான் கையில் நிற்கும். அது பார்த்திங்கன்னா ஆள்கார வேலைக்கு வந்தாங்கன்னா அவனுக்கு சம்பளமாகவும் போயிடும். இப்போ நம்ம கையில் பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை, எங்கேருந்தால் பிடிங்கி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அப்போ தான் சரி நம்மளே ஏன் இந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2024 ஜனவரியில் ஆரம்பித்தேன். ஒரு 2 மாடு இருந்தது, 4 ஆக்குனேன். 4லிருந்து 6 ஆக்குனேன். அப்போ பார்த்திங்கன்னா 8 லிட்டர் ஒரு நாளைக்கு சப்ளை இருந்தது. காலையில் 8 லிட்டர், சாயங்காலம் ஒரு 4-5 லிட்டர் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நாளாக இப்போ 80 லிட்டருக்கு வந்திருக்குங்க. இப்போது நம்ம மாட்டு பண்ணையில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 100 லிட்டர் கறக்கிறோம். 100 லிட்டரில் இப்போ 80 லிட்டர் சப்ளைக்கு போயிடும். மீதி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தேவைகள், அப்புறம் யாராவது பை ப்ராடக்ட்ஸ் கேட்டாங்கன்னா அதை தயார் பண்ணி கொடுக்குறோம். அதில் மோர், தயிர், அப்புறம் வெண்ணெய், நெய், இந்த 4 ப்ராடக்டாகவே கொடுத்துட்ருக்கோம். அவங்க என்ன அளவு கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு பண்ணி கொடுக்குறோம். இப்போ ப்ரியர் ஆர்டர் பேசிஸில் நாங்கள் அதை பண்ணி கொடுக்குறோம். எந்த கண்ட்ரியில் இருந்தீங்க சார்? நான் அப்ராட் நைஜீரியாவில் இருந்தேன். நைஜீரியா, லேகோஸுங்கிற கண்ட்ரியில், லேகோஸ் ஸ்டேட்டில். லாகோஸ். ஓகே, சரிங்க சார். இப்போ பிஇ முடிச்சிருக்கீங்க, வந்து மாட்டு பண்ணை ஆரம்பித்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து அப்ராட்லேருந்து வந்துட்டதுனால என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க, எப்படி எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணீங்க, இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவீங்க. அதனால் இந்த மாட்டு பண்ணையில் ஆரம்பிக்கிறதுல என்னென்ன சிரமங்கள் இருக்குது, புதுசாக ஒருத்தவங்க படிச்சுட்டு, ஏன்னா அப்ராடில் இருக்கவங்க நம்ம வீடியோஸ் நிறைய பார்க்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஊரில் தோட்டம் இருக்குது, நல்லா இருக்குது, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ நிறையா பார்க்குறாங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான். இனிஷியலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 மாடு இருக்கிறப்ப நம்மளுக்கு ஸ்ட்ரகிள்ஸுங்கிறது அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 மாட்டுக்கு பார்த்திங்கன்னா போய் கட்டி விட்டால் அது பாட்டுக்கு அண்ணான்னு மேய்ஞ்சிட்டு போயிடும். புண்ணாக்கு எடுத்துகிட்டு வந்து ஊற வைக்கணும். இது எல்லாமே தனித்தனியாக மக்காசோள மாவு, கோதுமை தவிடு, நிலந்தவிடு, இதெல்லாம் தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்து போட வேண்டியதாக இருக்குது. இப்போது அதெல்லாம் போட்டு வாங்கி நம்ம எடுத்துகிட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும்.
பட் 2 மாடு வச்சுருந்தா 3 மாடு வச்சுருந்தா ஓகே, அவங்களால மேனேஜ் பண்ணிக்க முடியும். இதே நம்ம அதிகமாக போகிறப்போ நம்மளுக்கு வந்து குச்சி புண்ணாக்குங்கிறது போயாகணும் ஃபீடிங்க்கு. நம்ம ஃபீடு செலக்ட் பண்ணுறதும் நம்ம நாமக்கல்லில் இருக்கிற லேபுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி நம்ம அவங்க கொடுத்துருக்கிற புரதச்சத்து கரெக்டாக இருக்குதா அதுக்கான இதில் எடுத்துக்கிறோம். நீங்கள் மாட்டு பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஃபீடு நம்ம ரெடி பண்ணணும் இல்லைங்களா? ஆமாம். நீங்கள் என்னென்ன மாதிரியான ஃபீடுகள் நம்மக்கிட்ட எவ்வளோ தோட்டம் இருக்குங்க? நம்மக்கிட்ட இது ஒன்று இருக்குங்க, கீழே அம்மா வீட்டுக்கிட்ட இருக்குங்க. நம்ம மெயின் இதுதான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி போட்டேன். அம்மா கிட்ட இருக்கிற தோட்டம் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்குன்னு கொடுத்துட்டோம். ஓகே, அது அண்ணன் பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்மளுக்கு வேணும்னா அவங்க பண்ணி தருவாங்க, இல்லைன்னா நம்ம இது பண்ணிக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் க்ரீன் ஃபாடர் என்னென்ன போட்டிருக்கீங்க? க்ரீன் ஃபாடர் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட சூப்பர் நேப்பியர் இருக்குது. சரிங்க. அப்புறம் கோ4 இருக்குது, ரெட் நேப்பியர் இருக்குது, கோஎஃப்எஸ் 29 இருக்குங்க. இந்த 4 வகை இருக்குங்க. சரி. இப்போது புதுசாக பார்த்தீங்கன்னா ஜிஞ்சுவா புல் போட்டிருக்கேன். இப்போ தான் ஒரு 3 வாரம் ஆச்சு, இன்னும் அது தலைக்கு வரல. இப்போ ஷெட்டு அமைக்கிறது, அதாவது மாட்டு பண்ணைக்குன்றது ஷெட்டு அமைக்கிறதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஷெட்டு அமைச்சிருப்பாங்க. தொட்டி இந்த பக்கம் வச்சுருப்பாங்க, இந்த பக்கம் வச்சுருப்பாங்க, சென்டரில் வச்சுருப்பாங்க. ஷெட்டு இந்த ஓலையில் போட்டிருப்பாங்க, ஓடில் போட்டிருப்பாங்க, கூலிங் ஷீட்டில் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய. நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஷெட்டு அமைப்பை வந்து தேர்ந்தெடுத்தீங்க? எனக்கு மெயின் வந்து மாட்டுகளுக்கு வென்டிலேஷன் வேணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் பண்ணேன். பட் இந்த ஐடியா வந்து யார்கிட்டையும் நான் இது பண்ணல. நான் காலேஜ் போனதுக்கப்புறம் தான் எனக்கு லூஸ் ஹவுசிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுது. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அங்கே போனங்காட்டி சரி இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி பண்ணியிருக்கிறது தான் இது. இன்ஜினியரிங்கில் என்ன சப்ஜெக்ட் நீங்கள்? நான் பிஇ மெக்கானிக்கல். ஓகே. இப்போ இந்த ஷெட்டு அமைக்கிறதுல எவ்வளோ உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது ஒரு மாட்டு பண்ணை ஒரு புதுசாக ஒருத்தவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் வரும் அப்படின்றத பற்றி, இந்த ஷெட்டு அமைக்கிறதுக்கு இது எத்தனை ஷெட்டு? இது 40க்கு 26ங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 10 அடி எக்ஸ்டென்ஷன் பண்ணி 10க்கு 40. ஓகே. அந்த மாதிரி மண் செட் வந்து எவ்வளோ செலவாச்சுங்க அந்த ஷெட் அமைக்கிறது? இது செலவுங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு நான் கீழேருந்து எடுத்தங்காட்டி எனக்கு செலவாயிருக்குங்க. பட் பேசிக்கலாக அமைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 to 3 lakhsக்குள்ளே முடிஞ்சிடும். இது வந்து நம்ம ஃபவுண்டேஷன்லாம் போட்டு அதிகமாக எடுக்கணும். ஏன்னா இது வந்து தண்ணி வர்ற பூமி, மழை பெஞ்சதுன்னா சேராயிரும். அதனால் வந்து மாடுகளுக்கு இதாகக்கூடாதுங்கிறதுக்காக நான் இது பண்ணியிருக்கேன். அது வென்டிலேஷனுக்காக சைடு ஓப்பன் விட்டு இது பண்ணியிருக்கீங்க. ஆமாம். சரிங்க. தொட்டி வந்து செவுத்து பக்கமே வச்சுருக்கீங்க? ஆமாம். ஏன்னா ஆப்போசிட் வச்சோம்னா அது நிறைய சிரமங்கள் இருக்கும். ஏன்னா ஒரு மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த சுவாசம் வந்து இன்னொரு மாட்டுக்கு பரவுறப்போ உடல்நிலை அடுத்த மாட்டுக்கும் இதாகும்னு சொல்கிறதுக்காக நாங்கள் இப்படி அந்த சைடு இந்த சைடு பார்க்குற மாதிரி அது மாதிரி ரெண்டாவது க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஆமாம் ஆமாம். சாணி க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். சரிங்க. இந்த இது இல்லாமல் தட்டு வெட்டுறதுக்கு சாஃப்ட் கட்டர் வச்சுருக்கு. சாஃப்ட் கட்ரு அது எவ்வளோ வருதுங்க? அது பார்த்தீங்கன்னா மானியத்தில் தான் வாங்கினோம் கவர்மெண்ட்டில். 14,500 தான் எனக்கு வந்தது. யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கங்கா அக்ரோல் வாங்கினோம். அது பார்த்தீங்கன்னா 10,000 தான். அது பார்த்தீங்கன்னா 1 HP மோட்ரு. அப்போ வந்து ஒரு 5 மாட்டுக்கு இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இது மாதிரி மானியத்துக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க மாட்டு பண்ணைக்கு இல்லைங்க? ஆமாங்க. இந்த மாட்டு பண்ணை அமைக்கிறதுக்கு பொதுவான கருத்து என்னன்னா, கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி மாட்டு பண்ணை அமைக்கிறதுக்கோ ஆட்டு பண்ணை அமைக்கிறதுக்கோ எந்த சப்போர்ட்டும் பண்ணுறதில்ல, கவர்மெண்ட்லேருந்து லோன் இந்த மாதிரி எதுவும் பண்ணுறதில்ல அப்படின்னா. நீங்கள் வந்து லோன் வாங்கியிருக்கிறத மாதிரி சொன்னீங்க. ஆமாங்க. அது எப்படி சார்? அது என்ன? நாம் ஆவினுக்கு போனோம். ஆவினில் போய் கேட்குறப்போ இந்த மாதிரி வந்து மாட்டு பண்ணை அமைக்கிறதுக்கு லோன் தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கை காமிச்ச இடம் வந்து டிக்கன் நம்ம டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஆமாம். அங்கே டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் வேறுங்க. இது வந்து இது அக்ரிக்கு டிஐஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மணிக்கூண்டுக்கிட்டு இருக்கும். அவங்கக்கிட்ட போய் கேட்டோம். அவங்க வந்து ஒரு இடம் கை காமிச்சாங்க. சிறகுகள் டீம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் இருப்பாங்க. ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு பிளாக்குக்கு ஒருத்தவங்கன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம எவ்வளோ போகிறோங்கிறத பொறுத்து இருக்குங்க. இப்போ 20 லட்சம்னா அதுக்கு தகுந்தாப்புல போகணும், 10 லட்சம்னா அதுக்கு தகுந்தாப்புல போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களே எல்லாம் டிராஃப்ட் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் நம்ம போய் எல்லாத்துக்கிட்டையும் என்னென்ன வேணுங்கிறது எல்லாம் வாங்கி கொடுத்து சப்மிட் பண்ணோம். அப்புறம் அவங்க அப்ரூவல் பண்ணி பேங்க்குக்கு அனுப்பிச்சாங்க. பேங்க்லேருந்து விசிட் பண்ணி இப்போ நம்மளுக்கு லோன் ப்ராசஸிங் பண்ணி கொடுத்தாங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் டாய்மூர்லேருந்து. ஓகே ஓகே. இதுக்கு சப்சிடி எதாவது இருக்குங்களா? சப்சிடி வந்து 6 லட்சம் சொல்லியிருக்காங்க. அது 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அது சப்சிடி ரிலீஸ் பண்ணுவாங்க. அது லோன் க்ளோஸ் பண்ணுற டைமில் இல்லைங்களா?
இல்லைங்க, லோன் க்ளோஸ் பண்ணுறதுக்குல அதுக்கு முன்னாடியே வந்துடும். 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே நமக்கு சப்சிடி வந்துடும். இல்லைங்க, இப்போ நான் ஆரம்பித்து 3 இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கரெக்டாக கட்டிகிட்டு இருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு சப்சிடி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து 6.5 லேக்ஸ் சொன்னீங்களா? 6.5, அது 20 lakhs வாங்கியிருக்கேன். 20 லேக்ஸ்க்கு. ஆமாம். ஓகே ஓகே. அப்போ அது நல்ல பெர்சன்டேஜ் தான் இல்லைங்களா? இந்த மாதிரி கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆமாம். இதுக்கு வந்து இது இல்லாமல் மாட்டு பண்ணைக்கு வந்து தண்ணி வசதி அவசியம் இல்லைங்களா? ஆமாம், தண்ணி தான் வேணும். தண்ணி வசதி ஒரு மாட்டுக்கு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 லிட்டராக தண்ணி வேணும். தண்ணி வேணும். ஆமாம், 50லேருந்து 60 வரைக்கும் வேணும். காத்தோட்டம் வென்டிலேஷன் இருக்கணும், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். ஆமாம். மாட்டுக்கு தட்டை வெட்டுற அந்த இது மெஷின் இருக்கணும். இது இல்லாமல் வேறு என்ன வந்து ஒரு மாட்டு பண்ணை அமைக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுது? இது இருந்தாலே இப்போ எலக்ட்ரிசிட்டி அது கம்மியாக தான் பிடிக்குங்க, நம்ம யூஸ் பண்ணுற மிஷின்ஸ் பொறுத்து. இதே நம்ம சின்ன மிஷினுக்கு போயிட்டோம்னா கரண்ட் கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஜென்ரேட்டர் பால் கறக்கிற மிஷின் போயிட்டோம்னா அது வந்து உங்களுக்கு இப்போ ஃபியூல் கம்மியாக தான் இருக்கும். சரி. அதனால் இப்போ பால் கறக்கிற மிஷின் நம்ம ஒரு செட்டப் அமைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எவ்வளோ செலவாகுது? இப்போது உங்களுக்கு வந்து ஒரு 15 மாடு 16 மாடு கறக்கணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 40,000 வரைக்கும் வேணும். அது ஜென்ரேட்டர் அட்டாச்மெண்ட்டோடு இருக்கும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன மிஷின் வேணும்னா 20,000க்கே கிடைக்கும். அது சிங்கிள் வந்து 1 மணி நேரத்துக்கு 10 மாடு கறக்கலாம். பொதுவாக இப்போ ஒரு 10 மாடு 15 மாடு வச்சு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு 20 லேக்ஸ்க்குள்ளே நம்ம அந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சிடலாம் இல்லைங்களா? நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்தானே உங்களுக்கு லோன் கொடுக்கும். ஆமாம், அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் இந்த இதெல்லாம் ஆட் பண்ணி எல்லாமே கொடுக்கும். அதாவது ஒரு லோன் வாங்கணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் இந்த மாட்டு பண்ணைக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லிஸ்ட்டு கொடுக்கும். அது ஓவராலாக கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம் இல்லைங்களா? சரிங்க சார், நிறைய தகவல் சொன்னீங்க மாட்டு பண்ணையை பற்றி. இதில் எப்படிங்க சார் நீங்கள் எப்படி பால் கறந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? பால் கறந்து இப்போ பால் கறந்துட்டுருக்கோம். பால் கறந்தோடனே ஒரு 6 மணிக்கு நாங்கள் சப்ளை ஆரம்பிச்சிடுவோம். 7 7:15 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொட்டீன் ஒர்க். நைட்டு வந்து தீவனம் கொடுத்து ஒரு 8 மணி 9 மணிங்கிறப்போ அவங்க ரெஸ்டிங் டைம் கொடுத்துருவோம். அப்புறம் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு பேக் டு ரொட்டீன். இப்போ பால் கறந்து நீங்களே சப்ளை பண்ணுறீங்க இல்லையா? ஆமாங்க. அதாவது கஸ்டமர்ஸுக்கு டைரெக்டாக நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறீங்க? ஆமாம், நீங்களே கொண்டு போய் கொடுக்குறீங்க. ஆமாம். இது பெரிய விஷயம் சார். இது வந்து ஒரு பிஇ கிராஜுவேட்டு, அவர் அப்ராட் போயிட்டு வந்தவர், எந்த ஒரு இதுவும் பார்க்காம இந்த மாதிரி இறங்கி பண்ணுறது வந்து பெரிய விஷயம். இந்த மாதிரிலாம் எல்லோரும் பண்ணிட மாட்டாங்க. சாதாரணமாக நீங்கள் உண்மையிலே கிரேட் சார். எவ்வளோ சார் பால் ஒரு நாளைக்கு சப்ளை பண்ணுறீங்க? ஒரு நாளைக்கு 80 லிட்டர். 80 லிட்டர். என்ன ரேட்டு கொடுத்துட்டு? 56 ரூபா. 56. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 54.5 அந்த மாதிரி வரும். பரவாயில்ல சார். இது நல்ல லாபமாக இருக்குங்களா சார்? டைரக்ட் சப்ளை, அதாவது எந்த ஒரு தொழிலுக்குமே ப்ரொடக்ஷன்லேருந்து சப்ளை டைரெக்டாக வந்து கன்சியூமருக்கு போயிட்டோம்னா நம்மளுக்கு லாபம் தான். ஆமாம். இடையில புரோக்கருக்கு போயிட்டோம்னா நம்மளுக்கு லாபம் இருக்காது. எந்த ஒரு பிஸ்னஸுமே அவங்களே டைரக்ட் செல்லிங் பண்ணாங்கன்னா கம்பல்சரி அவங்களுக்கு வந்து நல்ல இன்கம் இருக்குது. இது இல்லாமல் வேறு என்ன சார் ப்ராடக்ட்ஸ் அது பண்ணுறீங்களா? இல்லை, இது போல மில்க் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இன்னும் எதுவுமே பண்ணலைங்களா? இப்போ தான் படிப்படியாக ஏறிட்டு வந்துட்டுருக்கோம். சரி. அதான் 8 லிட்டரில் வர பணத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியல. இப்போ 80 லிட்டர் பணத்தை வச்சு தான் நம்ம ஏதாவது பண்ணணும். அதுக்காக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்கோம். உண்மையிலே உங்களை பார்க்குறப்ப உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது சார். என்னென்னா சார் வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அவரே மாட்டு பண்ணையில் பால் கறக்கிறதுலேருந்து சாணி அள்ளுறதுலேருந்து எல்லா வேலையும் அவரே பார்க்குறாரு. சப்ளையும் அவரே பண்ணுறாரு. அவங்ககிட்ட 2 பேர் வேலைக்கு இருக்காங்க. இருந்தாலும் அவரே வந்து சப்ளையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. சார் உங்கள்கிட்ட ஏதாவது டவுட், யாராவது மாட்டு பண்ணை ஆரம்பிக்கிறத பற்றி ஏதாவது கேட்டுன்னா தாராளமாக சொல்கிறேன். உங்களோட ஏன்னா இப்போவே நான் வந்து 2-3 பேர் கேட்டாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க சார். அவங்களும் அந்த சிறகுகள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி விட்டுறேன். அவங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதுவும் நான் சொல்லி. அவங்க சிறகுகள் என்ன பண்ணுறாங்க சார்? சிறகுகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸுக்கு யாராவது அப்ளை பண்ணணும், இப்போ புதிய தொழில் தொடங்குறாங்க, அவங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, எந்த காஸ்ட்டும் வாங்காமல். பரவாயில்லைங்க. ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லைங்களா? இல்லை, ட்ரைனிங் இல்லைங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும். இப்போ உங்களுக்கு கையில் பணம் இல்லை, அப்போ வந்து அவங்க சப்போர்ட் பண்ணணும், கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும். இப்போ கவர்மெண்ட் வேணும்னா இப்போ நம்ம போய் அவங்ககிட்ட கேட்டால் அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு டைரெக்டாக பேசி இது பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாம் அந்த கவர்மெண்ட்டில் வந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. நம்ம முயற்சி பண்ணுறதில்ல. ஒன்று சரியான வழிமுறைகளில் பிடிச்சி போனோன்னா கரெக்டாக கிடைக்கும் இல்லைங்கண்ணா. இந்த கவர்மெண்ட் பேங்க்ஸும் நமக்கு வந்து கரெக்டாக நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லைங்க. நிறைய தகவல் சொன்னீங்க.
ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். உங்களோட கான்டாக்ட் நம்பர் மட்டும் சொல்லிடுங்க. எங்களோட ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 9944557735. நம்மளோட கௌதமன் ராமச்சந்திரன். நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குது? இது பெரிய மத்தம்பாளையத்தில் இருக்குங்க. பவர் ஹவுஸ் பக்கத்தில் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் கம்பெனி இருக்குது, பூ கம்பெனி. அதுக்கு கீழே தான் நம்மளோட ஃபார்ம் அமைஞ்சிருக்குங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நன்றி. இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான ஒரு மாட்டு பண்ணையும் அது எப்படி ஆரம்பிக்கிறது, இந்த ஒரு சில நுணுக்கங்களையும் சார் சொல்லி வந்து கொடுத்தாரு. மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.